ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹாப் பாய் சேனல். நம்ம இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி தயவுசெய்து எல்லாரும் வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கானும் தட்ட மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் அனிம் சீரீஸே பார்க்க போகிறேன். எனக்கு என்ன அனிம் சீரீஸ் பார்க்கவே தெரியல அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து நருட்டோ வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. என்னோட அப்ஜெக்ஷன் என்னென்னா, நீங்கள் நருட்டோ பார்க்க முன்னாடி வந்து டிராகன் பால்ஸே பார்த்துட்டு வாங்க. அதுக்குன்னு சொல்லி டிராகன் பால்ஸை பார்க்கணும்னு சொல்லி தமிழில் நான் பார்க்க சொல்லலை. ஒன்று ஜாப்பனீஸில் பாருங்கள், அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ் டப்லேயே பாருங்கள். ஏன் டிராகன் பால்ஸை நான் பார்க்க சொல்லணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ரீசன் என்னென்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்ததை வந்து ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம என்ன தான் அங்கே வச்சு தானாலும் மெயின் டாபிக் வந்து தானே ஆகணும். வேறு வழியில் வந்துடுவோம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன், எவ்ரி சண்டே டு சண்டே வந்து நான் வந்து அந்த வீக்கெண்டுக்குள்ளே அனிம் அப்டேட்டை பற்றி சொல்லிடுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் இது மோஸ்ட் ஆஃப் அனிம் சீரிஸ் ஃபேனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாமலே இருந்திருக்கும். எத்தனை பேர் வந்து அனிம் சீரீஸ்லேருந்து எடுக்கிற லைவ் ஆக்ஷன் பார்க்குறீங்க, அதை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதே இது வந்து நீங்கள் பார்க்குறீங்களான்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் பார்க்குறது இல்லை. நான் ஒன்லி அனிம் சீரீஸ் மட்டும் தான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் நான் இந்த அப்டேட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம வந்து 2023 வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது பயங்கரமான ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதாவது முக்கியமாக ஒன் பீஸ்லாம் சொல்லணும்னு அடிச்சுக்கவே வேணாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கியர் 5 பற்றி பயங்கரமாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா லைவ் ஆக்ஷன் தான் சொல்லி ஆகணும். லைவ் ஆக்ஷன் வரப்போன்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் அந்த ஒரு கூஸ் பம்ப் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த லைவ் ஆக்ஷன்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தாவ. பட் இந்த அளவுக்கு அந்த லைவ் ஆக்ஷன் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். அதே ஒன் பீஸ் மாதிரி இன்னொரு அனிம் சீரீஸ் வந்து லைவ் ஆக்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அந்த லைவ் ஆக்ஷன் வேறு எதுவும் இல்லைங்க, ஒன் பஞ்ச் மேன் தான். அதாவது ஒரு கேரக்டருக்கு ஒரு நார்மலாக நம்ம எம்சி எடுத்தாச்சும் ஒன் பீஸ் நீங்கள் எடுத்திங்கனாலே அதாவது மெயின் கேரக்டர் மட்டும் நம்ம ஃபேவரட் கேரக்டரை எடுத்துக்க மாட்டோம். அதை சுற்றி இருக்க எல்லா கேரக்டரும் வந்து ஃபேவரட் கேரக்டராக எடுத்துருப்போம். அதாவது மெயின் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஜோரோ வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது லூஃபி அட்டாச் பண்ணி சொல்கிறதோடையும் எனக்கு வந்து ஜோரோ வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியாச்சுன்னா அந்தளவுக்கு பிடிக்குங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த மாதிரி. பட் ஆனால் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேரக்டர் அங்கே சைட்டாமா, அவ்வளோதான். ஏன்னா அந்த எம்சி அந்த மெயின் கேரக்டர் அப்படின்னு தான் எல்லோரும் பார்க்குறது. இந்த அளவுக்கு தரமாக கொடுத்துருப்பாங்க அந்த கேரக்டருக்கு. அதுக்குன்னு சொல்லி லூஃபியான அவ்வளோ என்ன முக்கியம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். லூஃபியில் மொக்கையெல்லாம் இல்லைங்க. பட் எனக்கு வந்து ஜோரோ ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லைவ் ஆக்ஷனை வந்து யார் டைரக்ஷன் பண்ண போகிறான்னா வேறு யாரும் இல்லைங்க, இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டைரக்டரான ஜஸ்டின் லின் தான் அவர் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஏன்னா நார்மலாக சொல்லி வச்சேன் ஜஸ்டின் லின்னு சொல்லி வச்சேன்னா யாரும் முழிச்சிட்டு இருந்தீங்க. அதான் நான் உங்களுக்கு அவர் எடுத்த மூவியோட டீட்டெயிலேருந்தே சொல்கிறேன். த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டைரக்டர் ஜஸ்டின் லின். மேபி எம்சி கேரக்டருக்கு வந்து ராக் வர்றது கூட எனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதுக்கு நினச்சிட்டு எல்லோரும் ராக் வராங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு போயிடாதுங்க. யார் அந்த மெயின் கேரக்டருக்கு வரான்னு தெரியல. பட் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ராக் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து மெயின் கேரக்டராக வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் அந்த லைவ் ஆக்ஷன்லேயே வந்து ரொம்ப ஹிட்டானது வந்து ஒன் பீஸ் மட்டும் தான். அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒன் பஞ்ச் மேன் வந்து ஹிட் ஆகுதுக்கு மேக்ஸிமம் 100%ன்னு சொல்ல முடியாது. பட் 70 to 90% வாய்ப்பு இருக்குது. பிகினிங் பீரியடில் வந்து அந்தளவுக்கு அனிம் ஃபேன்ஸ் யாருமே இல்லை. ஏன்னா அனிம் ஃபேன்ஸ் இல்லாத ஒரே காரணத்துக்காண்டி தான் லைவ் ஆக்ஷன் கொண்டு வந்தாங்க. பட் லைவ் ஆக்ஷனுக்கும் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. பட் இப்போதைக்கு வந்து நிறைய சீரீஸை வந்து அவங்க டெவலப் பண்ண வந்து லைவ் ஆக்ஷன் வந்து அதுவும் ஒரு டாப் ரேட்டரில் வருது. பட் அனிமேல கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அனிம் வந்து வேறு லெவல். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, மறந்துடாதீங்க, மாங்கா. ஒருத்தவங்க ஒரு அனிமே டெவலப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன்லாம் இல்லை, முக்கியமான காரணமே அந்த மாங்கா தான். அந்த மாங்காவில் இருக்கிற ஸ்டோரி ரிலேட்டட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த ஒன் பீஸ் நருட்டோ எல்லாமே கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா இது ஃபுல்லாகவே நீ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, டேட்டாவும் இல்லை. சாரி. ஒரு அனிமே பற்றி பேசணுன்னா அதுக்கெல்லாம் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் கண்டிப்பாக பார்த்தா குறைஞ்சதுக்கு ஒரு மணி நேரமாக தேவைணும். அப்போ தான் டீட்டெயிலாக எல்லாம் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சாரி காஸ், அனிமே பற்றி தெரிஞ்சுக்க ஃபர்தர் டீட்டெயிலுக்கு வந்து 1 வீக் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரியலி சாரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லி அப்டேட்டுக்காண்டி நம்ம சேனலை லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அப்படி அந்த பெல் ஐக்கானையும் லைட்டாக தட்டுறது, அப்படி லைக் பட்டனையும் போட்டுட்டு போனீங்கன்னா நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இப்படிக்கும் உங்களுக்கு அன்புக்குரிய ஹாப் பாய்.